வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொதுவான மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தில் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. மூளை ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் B6 காணப்படுகிறது. செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய டயட்ரி ஃபைபர் அதாவது நார் சத்து, அப்புறம் ரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவக்கூடிய மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய பொட்டாசியம் போன்ற அத்தியாவசியமான விட்டமின்ஸ்கள் மற்றும் மினரல்ஸ்கள்லாம் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கு. தினசரி நம்மளுடைய உணவில் நம்ம வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இதன் மூலமாக நமக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் கிடையாது, நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகள் தான் கிடைக்கும். ஸோ நம்ம தினமும் வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன, வாழைப்பழத்தினுடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, வாங்க ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது வாழைப்பழம். வாழைப்பழங்களில் காணப்படக்கூடிய குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகள் உடலுக்கு தேவையான ஆற்றலை விரைவாக வழங்குவதோடு ஆற்றலை நீண்ட நேரம் நீடிக்கவும் உங்களுக்கு செய்யும். நீங்க செய்யக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ள வேண்டிய அல்லது மதிய நேர ஸ்நாக்ஸுக்கு வந்து சிறந்த ஒரு தேர்வாக அந்த வாழைப்பழங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வாழைப்பழங்களை எடுத்துக்கிறது உங்களுக்கு எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். சிறந்த செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் வாழைப்பழம். வாழைப்பழங்களில் காணப்படக்கூடிய டயட்ரி ஃபைபர் அதாவது குறிப்பாக பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து வழக்கமான குடல் இயக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்குவிக்கிறது. மேலும் வாழைப்பழங்களை தொடர்ந்து சாப்பிடுவது மலச்சிக்கல் பிரச்சனைகளை தடுப்பதோடு ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கும். வாழைப்பழம் ஜீரணிக்க எளிதான, அதனால உங்களுக்கு அசௌகரியமாகலாம் இருக்காது. ஜீரண கோளாறுகள்லாம் சரி செஞ்சிடும். அடிக்கடி செரிமான அசௌகரியம் ஏற்படுபவர்களுக்கு, சென்சிட்டிவ் ஸ்டொமக் கொண்டவர்களுக்கெல்லாம் வாழைப்பழங்கள் சிறந்தது. வாழைப்பழங்கள் எளிதில் ஜீரணிக்கக்கூடியதாக இருக்கிறதோடு வயிற்று கோளாறுகளையும் சரி செய்யறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ ஜீரணம் சார்ந்த கோளாறுகள் இருக்கிறவங்களும் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் இருக்கிறவங்களும் அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது வாழைப்பழம். முன்னாடியே சொன்ன மாதிரி வாழைப்பழங்களில் பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6 மற்றும் டயட்ரி ஃபைபர் உள்ளிட்ட அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதன் காரணமாக தான் வாழைப்பழங்கள் ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் ஒன்றாக இருக்கு. இதன் காரணமாக தான் நிறைய மருத்துவ நன்மைகளையும் வாழைப்பழம் நமக்கு கொடுக்குது. பொட்டாசியத்தினுடைய சிறந்த மூலமாக வாழைப்பழம் இருக்கு. பொட்டாசியத்தின் சிறந்த இயற்கை ஆதாரங்களில் ஒன்றாக வாழைப்பழங்கள் இருக்கு. இதன் காரணமாக வாழைப்பழங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும் மற்றும் சிறந்த தசை செயல்பாட்டிற்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அதாவது உங்களுக்கு ஹை பிபியாக இருந்தாலும் சரி, லோ பிபியாக இருந்தாலும் சரி, ஹை பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர், எந்த விதமான ரத்த அழுத்தம் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கிறதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் உதவிகரமாக இருக்கு. இதய ஆரோக்கியம் மேம்படும் நீங்க வாழைப்பழத்தை எடுத்துக்கும் பொழுது. வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் அதிகமாக காணப்பட்டதால பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய வாழைப்பழங்களை நீங்க தவறாமல் தினசரி எடுத்துக்கொள்ளும் போது ரத்த அழுத்தத்தை நீங்க கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். பேருக்கு பிபி வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு இதய நோய் மற்றும் பக்கவாதம், மாரடைப்பு போன்ற இதயம் சார்ந்த பலவிதமான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால பிபியை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வாழைப்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். உடல் எடை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களை தொடர்ந்து சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த பழங்கள்ல கலோரிகள் மற்றும் கொழுப்பு நீங்க கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் இருக்கும். அதே சமயம் வாழைப்பழங்கள்ல நார் சத்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இதை நீங்க உங்களுடைய டயட்ல நீங்க சேர்த்துட்டு வரும்போது உங்களுடைய வயிறு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கிறதால கண்ட உணவுகளை நீங்க சாப்பிட மாட்டீங்க. உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைச்சி ஸ்ட்ரக்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்றதுக்கு வாழைப்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். மனநிலையை மேம்படுத்துகிறது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் காணப்படக்கூடிய விட்டமின் B6 என்னும் ஊட்டச்சத்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. மனநிலையை மேம்படுத்தும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களினுடைய உற்பத்தியில் விட்டமின் B6 தான் பங்கு வைக்குது. ஸோ இந்த ஹார்மோன்களை சுரக்க வச்சு நமக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாமே ரிலீவ் பண்ணி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். சருமம் ஆரோக்கியம் பெறும் நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. வாழைப்பழத்தில் காணப்படக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தினுடைய நெகிழ்ச்சித்தன்மையை பராமரிக்குது. மேலும் சரும சுருக்கங்கள், கோடுகள் போன்ற வயதாகக்கூடிய அறிகுறிகளை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கு. இதன் மூலம் வாழைப்பழங்கள் சரும ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன. இயற்கையான இனிப்பாகவே வாழைப்பழம் செயல்படுது. இனிப்பு சாப்பிட வேண்டும் அப்படின்னு நினைப்படும் போது உங்களுக்கு அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸை வந்து தணிக்கிறதுக்கு ஆரோக்கியமான வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய இயற்கையான இனிப்புகளே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸ்மூத்திஸ், ஓட் மில், அப்புறம் பேக்கெடு குட்ஸ்களில் வாழைப்பழங்களை நீங்கள் நேச்சுரல் ஸ்வீட்னராக வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இனிப்பு சாப்பிடக்கூடிய நேரத்தில் அதிகமாக இனிப்பு சுவை கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு அதன் மூலமாக சைடு எஃபெக்டை வந்து நீங்கள் தொல்லையாகிறதுக்கு பதிலாக வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இயற்கையான இனிப்பு உங்களுக்கு அந்த இனிப்பு சுவை கொடுக்கறதால மற்ற உணவுகளை தேடி நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ இதனாலே பலவிதமான
பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். இதனால் நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.